வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஜனவரி 8 2026. இன்னும் சரியா ஒரு வாரத்துல பொங்கல் பண்டிகை வரப்போகுது. ஆனா இந்த வருஷம் பொங்கல் மத்த வருஷத்தை விட ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு தெரியுமா? நமக்கு இந்த முறை 5 நாட்கள் தொடர் விடுமுறை குடிச்சிருக்கு. அது எந்தெந்த தேதிகள், எப்படி பிளான் பண்ணலாம், இதோ முழு விவரம். இந்த வருஷம் ஜனவரி மாசம் நமக்கு ஒரு சூப்பரான லாங் வீக்கெண்ட் அமையுது. ஜனவரி 14 செவ்வாய்க்கிழமை போகி பண்டிகை. ஜனவரி 15 புதன்கிழமை தைப்பொங்கல். ஜனவரி 16 வியாழக்கிழமை மாட்டுப் பொங்கல். ஜனவரி 17 வெள்ளிக்கிழமை காணும் பொங்கல் மற்றும் உழவர் திருநாள். இந்த 4 நாட்களும் அரசு விடுமுறை. ஆனா இதுக்கு முன்னாடி வர்ற திங்கட்கிழமை ஜனவரி 13 மட்டும் நீங்க ஒரு நாள் லீவு போட்டீங்கன்னா சனிக்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரைக்கும் அல்லது அதுக்கும் மேல ஒரு பெரிய விடுமுறை உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு தேதி ஜனவரி 8 அப்படிங்கறதால ஊருக்கு போறதுக்கு நீங்க இப்பவே தயாராயிருப்பீங்க. பொதுவா பொங்கல் லீவு இடையில வார இறுதி நாட்கள் வரும்போது விடுமுறை கட்டாகும். ஆனா 2026ல வாரத்தின் நடுப்பகுதியில வர்றதால குடும்பத்தோட ஊர்ல அதிக நேரம் செலவழிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னும் சில நாட்களே இருக்கிறதால ட்ரெயின் அல்லது பஸ் டிக்கெட் புக் பண்ணாதவங்க உடனே செக் பண்ணுங்க. சொந்த கார்ல போறவங்க டிராஃபிக்க தவிர்க்க கூட்ட நெரிசல் இல்லாத நேரமா பார்த்து கிளம்புங்க. சோ இந்த 5 நாள் விடுமுறைய நீங்க எப்படி கொண்டாட போறீங்க? ஊருக்கு போறீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவருக்கும் முன்கூட்டியே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.